நமஸ்காரம். ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம போத் ரீபரன்ஸ் மியூசிக் ஸ்டுடியோ டி நகர் சென்னையிலேருந்து ஆண்டாள் கோஷ்டின்னு ட்ரிபிள் கேன்லேருந்து ராமநவமி உற்சவுக்காக வந்து ஆரம்பிச்சு கொடுத்தேன். அந்த வரிசையில அதுக்கப்புறம் நிறைய ஸ்பெஷல் ஜாமிங், ராமர் மேல பாட்டுகள் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ நம்மளோட மேதினின்னு ஒரு சின்ன பாம்பு ஒன்று உட்கார்ந்து இருக்கீங்க. 4ஆம் கிளாஸ் படிக்கிறா, இங்க ட்ரிபிள் கேன்லேருந்து வரா. அவ வந்து இன்னைக்கு ராமாயண கதை நம்மளுக்கு சொல்ல போறா. இவ்வளவு சின்ன பாம்பு இவ வந்து நம்மளுக்கு என்ன ராமாயணம் சொல்ல போறான்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பட் கேட்போமே, அப்படி என்ன அவளோட மைண்ட்ல அவ எப்படி ராமாயணத்தை புரிஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு எப்படி சொல்ல போறான்னு கேட்போமே. இந்த ராமநவமி உற்சவத்துல இந்த மாதிரி குட்டி குழந்தைகள் அவ்வளவு புரிஞ்சுட்டு பேசுறானாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய இதுதானே, சந்தோஷம். இன்னைக்கு அவ பேசுறத கேட்போம். என் பேர் மேதினி, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த ஸ்டூடியோக்கு என்ன ராமநவமிக்காக ரகுவீர கத்தியமும் ராமரை பற்றியான கதையும் சொல்கிறதுக்கு கூப்பிட்ருக்கா. அதுக்காக நான் வந்து கதை சொல்ல போகிறேன். தேங்க்யூ. திரேதாயுகத்தில் சூரிய வம்சத்தில் அயோத்தியாவில் தசரத மகாராஜா இருந்தார். தசரத மகாராஜாவுக்கு மொத்தம் 3 வைஃப், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. இவாளுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே பிறக்கலை. அதனால் அவளோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டா. வசிஷ்டர் சொன்னார், ரிஷசிங்கர்கிட்ட போய் கேளுங்கோ, புத்திரகாமேஷ்டி யாகம் இதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னார். அவளும் ரிஷசிங்கர்கிட்ட போய் கேட்டா. அதுக்கு ரிஷசிங்கர் சொன்னார், நீனு ஆளுகளாக அனுப்பாமல் ராஜாவாக வந்திருக்கிறதுனால நான் உனக்கு யாகம் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தந்தார். அதுலேருந்து தேவதை வந்து பாயசம் தந்தா. 3 பேருக்கும் தசரதனை பிரித்து தர சொன்னார் ரிஷசிங்கர். பிரித்து தந்த உடனே ஃபஸ்ட்டு கௌசல்யா சாப்பிட்டா. அச்சிச்சோ கௌசல்யா சாப்பிட்டாலேன்ட்டு உடனே கைகேயும் சாப்பிட்டுட்டா. அப்புறமா சுமித்ரா வெயிட் பண்ணி 2 பாகமாக பிரித்து சாப்பிட்டா. ஏன்னா ஒன்று பகவத் கைங்கரியத்துக்கும் இன்னொன்று பாகவத கைங்கரியத்துக்கும். 12 months கழிச்சு குழந்தை பிறந்தது. கௌசல்யாவுக்கு ஒருத்தர், சுமித்ரைக்கு 2 பேர், கைகேயிக்கு ஒருத்தர். தொட்டிலில் போட்டு பேர் வச்சா. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன்ட்டு. தொட்டிலில் போட்டோடனே குழந்தைங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சதுனால அவளோட அழுதுண்டே இருந்தது. அவளோட குலகுருவான வசிஷ்டர் சொன்னார், ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணனை போடுங்கோ, பரதன் பக்கத்தில் சத்ருக்னனை போடுங்கோன்னு சொன்னோடனே குழந்தைங்க அழுகையை எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக வளர்ந்தா. அதுக்குமா குருகுலத்துக்கு போனான். குருகுலத்தில் எல்லா வேலையும் அவளே தான் செஞ்சுக்கணும். அதுக்குமா குருகுலத்துலேருந்து வரதுக்கு முன்னாடி வசிஷ்டர் வந்து தசரத மகாராஜாவுக்கு லிஸ்ட் அமைச்சார். இந்த மாதிரி உங்கள் பசங்க எல்லாம் படித்து முடிச்சுட்டா, இப்போ நாங்கள் அவங்களை கூட்டின்னு வரேன் அப்படின்ட்டு லிஸ்ட் அனுப்பிச்சிட்டு அவளெல்லாம் கூட்டின்னு போனார். ராணிகள்லாம் வெயிட் பண்ணியிருந்தாலாம். அவள் வரலன்ட்டோடனே அங்கே ராஜா இதுக்கு போகணுன்னே ராஜா ரூமுக்கு போன உடனே, இங்கே இருக்கீங்களா, ஏன் எங்கள் அறை கூட்டின்னு வரலன்னு சொல்லிட்டு கேட்டாலாம். அப்போது குரு சொன்னாரா, இந்த மாதிரி அவள் அப்பா கொஸ்டின்ஸ் கேட்கணும்ல, அதனால தான் நான் அப்பாட்ட கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமா எல்லா ராணிகளும் அவளை பசங்களை கூட்டின்னு போய் நல்லா குளிப்பாட்டி விட்டு நிறையா சாதம் போட்டு சாப்பிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு விஸ்வாமித்ரர் வந்தார். விஸ்வாமித்ரர் வந்து எனக்கு ராமலக்ஷ்மணால அனுப்புங்கோ அப்படின்னு ஒன்று தசரத மகாராஜா சொன்னார். அவங்க இப்போ தான் குருகுலத்துலேருந்து வந்திருக்கிறதுனாலே அவா குட்டி குழந்தை அவளால் வர முடியாது, அவளுக்கு பதிலாக நான் வரேன் அப்படின்னு சொன்னார். வரதா இருந்தால் எனக்கு அவள் தான் வரணும், இல்லைன்னா எனக்கு யாருமே வேண்டான்ட்டு அவள் போக ட்ரை பண்ணார். அப்போது வசிஷ்டர் வந்து போகாதீங்கோ, நான் மகாராஜாட்ட சொல்கிறேன்ட்டு மகாராஜாட்ட சொன்னோடனே மகாராஜா காவலாளியை கூப்பிட்டு ராமலக்ஷ்மணால அனுப்பிச்சு வைக்க சொன்னார். ராமலக்ஷ்மணால் வந்தோடனே, இவர் தான் குரு விஸ்வாமித்ரர், இவரை சேவிச்சுக்கோங்கோ, இவர் தான் இனிமேல் உனக்கு அம்மா அப்பா எல்லாம் அப்படின்ட்டு சொல்கிறார். விஸ்வாமித்ரரும் 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறார். எப்படிலாம் யாகம் எல்லா ஆயுதங்களையும் கொடுக்குறார். பலா மந்திரங்கள்லாம் சொல்லித்தரார், நிறையா விஷயம்லாம் சொல்லித்தரார். அப்போது பலா அதிபலான்ட்டு 2 மந்திரம் சொல்லித்தரார். பலா அதிபலான்னு என்ன இருக்குன்னா, எப்படி தூங்கணும், எப்படி தூங்காமல் இருக்கிறது, தூங்காமல் இருந்தால் உடம்பு வராமல் எப்படி
பக்தியாக இருக்கிறது, எப்படி சாப்பிடாம இருக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறமா அவள் போகிற வழியில் அங்கே ஒரு பெரிய ராட்சசி படுத்திருந்தா. யார் இதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இவர் தான் தாட்டக்க, இவர் தான் என்னோட யாகத்தை கலைக்கிறதுக்கு மெயின், இவளும் அவள் தம்பியோட பையனும் அப்படின்னு ஒன்று இவனை வதம் பண்ணு அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். விஸ்வாமித்ரர் சொன்னார், ராமர் இவர் பெண்ணாச்சே எப்படி வதம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இவ பெண்ணாக இருந்தாலும் இவ ஒரு ராட்சசி, அதனால இவளை வதம் பண்ணிடு அப்படின்னார். வதம் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டாக யாகத்துக்கு ஆசிரமத்துக்கு போய் யாகம் பண்ணின்னு இருக்கச்சே சுபாகுமாரிச்சு நிறைய ராட்சசாலெல்லாம் கூட்டிகிட்டு வரா. எல்லா ராட்சசாலையும் ராமலக்ஷ்மணா வதம் பண்ணிடுறா. யாகம் நல்லபடிக்கா முடியறது. அப்புறமா மாரீச்சன் மட்டும் ஓடி போயிடுறான் வானத்தில் படாமல். அதுக்கப்புறமா மித்திலையிலேருந்து யாகம் நல்லபடிக்கா முடியறது. மித்திலையிலேருந்து ஜனக மகாராஜா தூதுவன்ட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறார், ஒரு பத்திரத்தை அனுப்புகிறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோட பொண்ணுக்கு சுயம்பரம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் எழுதியிருக்கு. சரி, ராமலக்ஷ்மணால்ட்டையும் கேட்கலாம், அவளும் ராஜகுமாரா தானே அப்படின்ட்டு ராமலக்ஷ்மணால்கிட்ட கேட்குறா. ராமலக்ஷ்மணா சொல்கிறா, எங்கள் அப்பா சொல்லியிருக்கா நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் கேட்கணுன்ட்டு, அதனால நாங்கள் தயார், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே 3 பேரும் போகிற வழியில் அங்கே ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த பெரிய கல் மேலே துளசி செடி இருக்குது. யார் என்னது இது கல் மேலே துளசி செடி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது விஸ்வாமித்ரர் சொன்னார், இங்கே முன்னாடி கௌதம ரிஷியோட ஆசிரமம் இருந்தது. ஒரு நாள் கௌதம ரிஷி குளிக்க போன போது இந்திரனுக்கு கௌதம ரிஷியோட ஒய்ஃப் ரொம்ப அழகு, அதனால் இந்திரன் பார்த்து பொறாமப்பட்டு வந்தான். உள்ளே வந்ததுக்கப்புறமா ஏதோ வேலையாக கௌதம ரிஷி மறுபடியும் வந்தார். அப்போது அவரை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறத பார்த்துட்டு இந்திரனுக்கும் சாபம் கொடுத்துட்டார், அகல்யாவுக்கும் சாபம் கொடுத்துட்டார். அந்த அகல்யா தான் எப்போ சாப விமோச்சனம் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னைக்கு இந்த ராமன் திருவடிகள் திருவடி படுறதோ அன்னைக்கு தான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா, உன் திருவடியவே அப்படின்னு விஸ்வாமித்ரர் சொல்கிறார். ராமரும் திருவடியை வச்சு மோட்சம் கொடுத்துட்டு போயிடுறார். அதுக்கப்புறமா மிதிலைக்கு போகிறா. அடுத்த நாள் சுயம்பரம் நடக்கிறது. யார் அப்போ ஜனக மகாராஜா அனௌன்ஸ் பண்ணுறது, யார் இந்த சிவதனுஷை உடைக்கிறீங்களோ அவளுக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ராஜகுமாராலும் ட்ரை பண்ணுறா. உடைக்க யாராலையும் முடியல. ராமர் கை கூப்பிண்டு வந்து தூக்க கூட முடியலை. ராமர் வந்து எல்லார்ட்டையும் கை கூப்பிண்டு வந்து சிவதனுஷ்ட கை கூப்பிண்டு சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா வில்லையும் எடுக்க முடியாது, உடைக்கவும் உடைச்சிடுறார். சீத்தை வந்து மாலை போடுறா. இது தசரத மகாராஜாவுக்கு பத்திரத்தை கொடுக்குறார். தசரத மகாராஜாவோட ஒய்ஃப் ராமர் சுயம்பரம் நடக்கிறது. ராமர் வில்ல எடுத்து உடைச்சிடுறார். சீத்தை வந்து மாலை போடுறா. சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே. அதுக்கப்புறமா தசரத மகாராஜாவுக்கு பத்திரத்தை அனுப்புகிறா. பரசுராமர் வந்து யார் என் வில்ல உடைச்சது அப்படின்ட்டு கோபமாக வரார். நான் தான் உடைச்சேன் அப்படின்னு ஒன்னே பெருமாள் அவர் மனசுக்குள்ளே காட்சிக்காக அருள் சேவை கொடுக்குறார். அப்போது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அதுக்கப்புறமா தசரத மகாராஜாவுக்கு லெட்டர் அனுப்புகிறா. ஒய்ஃப்ஸும் 3 பேரும் சீதைக்கு நிறைய நகை கொடுத்து அனுப்புறா. எல்லாரும் வரா. பரதன் பெண்ணாது இந்த செய்தி வந்த உடனே பரதனும் சத்ருக்னனும் போய் சொல்றா, இந்த மாதிரி சீதையோட சுயம்பரம் வச்சா. இங்கேருந்து விஸ்வாமித்ரர் அவரை கூட்டின்னு போனார். அங்கே யாராலையும் அந்த வில்லை உடைக்கவே முடியல. ராவணா உடைச்சர். ராவணா கழுத்தில் விழுந்தது சீதை சுயம்பர மாலை அப்படின்னு 2 பேரும் சொல்றா. உடனே எல்லாரும் சந்தோஷமாய் நகையெல்லாம் கொடுத்து அனுப்புறா. தசரத மகாராஜா, குரு, பரதன், சத்ருக்னன் எல்லாரும் வரா கல்யாணத்துக்கு வரா. அப்போது அவள் பேசிக்கிறா, எனக்கும் 4 பையன், உங்களுக்கு 2 பொண்ணு, உங்கள் தம்பிக்கு 2 பொண்ணு, 4 பேருக்கு 4 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றா. யார் அந்த 4 பேர் அப்படின்னா, ராமனுக்கு சீதை, பரதனுக்கு மாண்டவி, லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளை, சத்ருக்னனுக்கு சுதகீர்த்தின்ட்டு 4 பேருக்கு 4 பேர் கல்யாணம் ஆகுது.
ஜனக மகாராஜா சீத்தை வந்து சீத்தை மாலை போட்டு ஜனக மகாராஜா ராமன் சீத்தை கையை பிடிச்சி கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார். ராமர் சீத்தை கையை பிடிச்சி பாணி கிரகணம் பண்ணிக்கிறார். கன்னிகாதானம் நடக்குது. ஜனக மகாராஜா எல்லாரையும் கூட்டின்னு போய் பெரிய ஹாலில் ரத்த கம்பளத்தை விரித்து நுனி வாழை இலையா போட்டு ஃபஸ்ட்டு பழங்களெல்லாம் போடுறார். கதனிகா மகரந்தம் கற்கண்டு ரசாலி நிகர வாழைக்க சக்கரை கிள்ளி சினியோடு சிறுமலை கனியோடு செவ்வாழை பழமும் சப்போட்டா ஆரஞ்சு குலாப் ஜாமுன்று காசி தேசத்து கார்பனிகா பன்று திராட்சை கொடி முந்திரி பழமும் தேனில் நனைத்த மல்கோவா கனியும் சொகுசாய் பூஜிக்கும் ஸ்வர்ண ரேகையும் புஜிக்கும் கனிகள் எல்லாம் புஜித்த மாதிரியே சாதித்தார். வெள்ளேன்ட்டு சாதத்தை போட்டு தங்க கிண்ணியில தாரையா நெய்ய விட்டு வச்சு அதுக்கும் மேலே பொன்னிற போன்ற புளியோதரையும் பொன்னிற போன்ற பருப்பும் தயிர் குழம்பும் வாழைக்காய் சேனை வருவரனும் பெரி பூசிட்டிக்கா பொறிங்கிக்கா பொறிக்கறி எமுதோ பொடி சமை கத்திரிக்காய் தரிவடம் கூட்டு அழகுள்ள கக்கரிக்காய் அடத்தயிறு பச்சடி வெண்டக்க மாங்காய் வெல்லம் சேர்த்த பச்சடி சேப்பங்கிழங்கு வள்ளி அவியல் துவரம் பாகற்காய் பிட்லை சற்றசம் முற்றசம் மிளகு ரசம் அப்பளம் போலவே எப்படும் கண்டதில்லை. எல்லாரும் மூச்சை திணறின் சாப்பிட்டுன்னு இருக்கா. ஏலம் லவங்கம் வாசனை சேர்த்த அருவி புனை ஓடும் மக்கார வடிசல் எடுத்த கைமணக்கம் வெண் பொங்கல் பொன்னிற போன்ற புளியோதரையும் பொன்னிற போன்ற பருப்பும் தயிர் குழம்பும் வாழைக்காய் சேனை திகட்டாமல் பூஜிக்கும் தேங்காய் சாதம் பந்தாய் லட்டு பதிர்பெனி அல்வா ಜಿಲೇಬಿ கோவா காஜா கீட்லு காரிலு ஊரிலு ஆதி காலத்து அதிச மனோகரம் காரம் சேர்த்த காரா பூந்தி பால்பெனி பக்கோடா தயிர்வட சுயம் பக்ஷண வகைகளெல்லாம் இஷ்டமுடன் சாதித்தார். பாலுடுவென சேர்த்தால் பகால பார்த்தும் தொட்டுக்கருத்துக்கு எத்தனை ஊறுகா மஞ்ச பொடி சேர்த்த இஞ்சி எலுமிச்சக்காய் மாவடு ஊறுகா கத்திரிக்காய் சட்னி எலுமிச்சை பழம் சேர்த்த மைசூர் சட்னி ஆந்திர தேசத்து ஆவக்க பிண்டி கடலை சீயக்காய் கையாளம்ப போனியும் அண்டாவில் ஜலம் வைத்து மொண்டு கொடுத்தார். இப்படின்ட்டு விருந்து முடிஞ்சு கல்யாணமும் முடிஞ்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறா. எல்லாரையும் மறுபடியும் அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறா. எல்லாரும் அயோத்திக்கு போகிறா. அயோத்தியாவில் அவளோட குல தெய்வமான ரங்கநாதரை சேவிச்சுட்டு அவள் அம்மாக்களை சேவிக்கிறா. அதுக்கப்புறமா ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்ட்டு தசரத மகாராஜா முடிவு பண்ணி நாளும் பார்த்துடுறார். அப்போது சுமந்த்ரான்றவ கைகேயிட்ட போய் சொல்கிறா. மந்த்ரா போய் கைகேயிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி உன் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் கௌசல்யாவோட பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறா அப்படின்னு ஒன்று. அதனால என்ன, அவனும் என் பையன் தானே அப்படின்னு கைகேயி சொன்னான். அப்போ அவள் சொன்னா, அவன் பையனாக இருந்தாலும் அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டா அவள் தான் ராணியாக இருப்பா, உன்னை பிடிக்கவே பிடிக்காது ராஜாக்கு அப்படின்னா. உடனே அவளுக்கு நல்ல குணம் கெட்ட குணமாக மாறி அவள் எல்லாத்தையும் விரிச்சு போட்டுன்னு படுத்திருந்தா. அப்போது தசரத மகாராஜாவை கூப்பிட்டா. தசரத மகாராஜா வந்து உடனே எனக்கு 2 வரம் தரணும், அதை இப்போ தாங்கோ அப்படின்னு ஒன்று. என்ன 2 வரணும், என்ன வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு தசரத மகாராஜா சொன்னார். ஒன்று பரதன் ராஜாவாகணும், இன்னொன்று ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னா. உடனே தசரத மகாராஜா நான் பரதனை ராஜாவாக்குறேன், ஆனால் ராமனை மட்டும் காட்டுக்கு போக சொல்லாதீங்க அப்படின்னு ஒன்று அவ சொன்னா. அந்த மாதிரி பரதனை ராஜாவாக்கிட்டு ராமனையும் இங்கேயே வச்சா யாருமே பரதனை ராஜாவாக ஏற்றுக்க மாட்டா. அதனால் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒன்று தசரத மகாராஜா மயங்கி விழுந்துடுறார். கார்த்தால ராமர் எழுந்து பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டு வரார். அப்பாவை பார்க்கறதுக்கு வரடிச்சு அப்பா மயங்கி இருக்கா. அவள் அம்மாட்ட கேட்கும் போது அவள் அம்மா சொன்னா நான் 2 வரம் கேட்டேன், ஒன்று பரதன் ராஜாவாகணும், இன்னொன்று நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு கேட்டேன் அப்படின்னா. அவள் அப்போது வந்து ஷாக் ஆகாமல் ஓகே அப்படின்ட்டு அவள் அம்மாட்ட சொல்ல போனா. அவள் அம்மாட்ட சொன்னோடனே அவள் அம்மா ஷாக் ஆகிட்டு, ராமா நீ போகிறேன்னா நானும் வரேன் அப்படின்னா. வேண்டாம், நீ அப்பாவை பார்த்துக்கோ, நான் மட்டும் போகிறேன்னா. அதுக்குள்ளே சீத்தை வந்து நானும் வருவேன் அப்படின்னா.
அதுக்குள்ளே சுமித்ரா லக்ஷ்மணனை கூட்டின்னு வந்து, இனிமேல் இவா தான் உன் அம்மா அப்பா, இவா கூட தான் நீ சேவை செஞ்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு லக்ஷ்மணனையும் கூட அனுப்பினா. அவள் அப்பாட்ட சொல்கிறதுக்காக 3 பேரும் மறுபடியும் போனா. அப்போது கைகேயி சொன்னா, நான் ராமனை மட்டும்தானே போக சொன்னேன் அப்படின்னோடனே எல்லோரும் சொன்னா, நானும் போவேன் அப்படின்னா. உடனே ராமர் சொன்னார், நாங்கள் 3 பேருமே போகிறோம் அப்படின்னு ராமர். சரி, நீங்கள் ராஜா உடையில் போகக்கூடாது, நீங்கள் முனிவர்கள் உடையில் போகணும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் தந்தா. அந்த ட்ரெஸ் போட்டுண்டு அவள் போனா. சுமந்திரர் கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டு வா, சுமந்திரா கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டு வா அப்படின்ட்டு தசரத மகாராஜா சொன்னார். சுமந்திரரும் கொண்டு போய் ஊர் கிளம்பும் போது எல்லா ஜனங்களும் வந்து தடுத்துட்டா. உடனே உங்களுக்கு ராஜா முக்கியமா இல்லை நான் முக்கியமா அப்படின்னு கேட்டதுக்கு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாமல் நகர்ந்துட்டா.